அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஈமானி சொந்தங்களே, ரமலானை அடைவோம், ரமலானுடைய நன்மைகளை பெறுகின்ற தௌஃபீக் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹதீஸில் வருகிறது, ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களுக்கு பிரசங்கம் செய்வதற்காக வேண்டி குத்துபா செய்கின்ற மெம்பர் படியிலே ஏறுகிறார்கள். இப்போ நம்ம ஜும்மாவில் அஜர்த் ஏறுறாருல்ல, அந்த மாதிரி மெம்பர் படியிலே நபிகள் நாயகம் ஏறுகின்றார்கள். இப்போ ஏறுகின்ற பொழுது முதல் படியிலே கால் வைக்கின்ற பொழுது ஆமீன் என்பதாக சொல்கிறார்கள். அதே போன்று இரண்டாவது படியிலே கால் வைக்கின்ற பொழுது ஆமீன் என்பதாக சொல்கிறார்கள். அதே போன்று மூன்றாவது படியிலே கால் வைக்கின்ற பொழுது ஆமீன் என்பதாக சொல்லி சஹாபாக்களுக்கு அந்த நசீஹத்து குத்துபாவுடைய பிரசங்கத்தை முடித்துக்கொண்டு கீழே இறங்குகிறார்கள். இறங்கியதற்கு பிறகு சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள், நபித்தோர்கள் கேட்டார், யா ரசூலல்லாஹ், என்றும் கண்டிராத, இப்போ என்றும் பார்த்திராத ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நாங்கள் பார்த்தோம் யா ரசூல் என்பதாக நபிகள் நாயகத்தில் கேட்கின்ற பொழுது நபிகளார் என்ன என்பதாக கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னால், யா ரசூல் அல்லாஹ், நீங்கள் மெம்பர் படியில் ஏறுகின்ற பொழுது முதல் படியில் ஆமீன் சொன்னீர்கள், இரண்டாவது படியில் ஆமீன் சொன்னீர்கள், மூன்றாவது ஆமீன் சொன்ன விஷயத்தை சஹாபாக்கள் கூறுகின்ற பொழுது அதற்கு விளக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். என் அருமை தோழர்களே, நான் முதல் படியிலே கால் வைத்து ஏறுகின்ற பொழுது ஜிப்ரைல் அவர்கள் வருகை தந்தார்கள். மலக்குடைய தலைவர் ஜிப்ரைல் அவர்கள் வருகை தந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், முஹம்மது அவர்களே, எந்த மனிதன் ரமலானுடைய மாதத்தை அடைந்து ரமலானிலே அதிகமான பாவ மன்னிப்பு கோரவில்லையோ அந்த மனிதன் நாசம் அடையட்டும் என்பதாக துவா செய்தார்கள், பத்துவா செய்தார்கள். நான் அதற்கு ஆமீன் என்பதாக சொன்னேன். அதே போன்று இரண்டாவது படியிலே ஏறுகின்ற பொழுது ஜிப்ரைல் சொன்னார்கள், யா ரசூல் அல்லாஹ், முஹம்மது அவர்களே, எந்த மனிதன் உங்களுடைய பெயரை சொல்லி முஹம்மது என்கிற பெயரை சொல்லப்பட்டு எந்த மனிதர்கள் அதற்கு ஸலவாத்து சொல்லவில்லையோ, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியனா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம், இது ஒரு சின்ன ஸலவாத்து. எந்த மனிதன் உங்கள் பெயர் கூறப்பட்டு ஸலவாத்து சொல்லவில்லை அந்த மனிதன் நாசமடைவனாக என்று பத்துவா செய்தார்கள். அதற்கு நான் ஆமீன் கூறினேன். அதே போன்று மூன்றாம் படியில் ஏறுகின்ற பொழுது ஜிப்ரைல் சொன்னார்கள், யா ரசூல் அல்லாஹ், முஹம்மது அவர்களே, எந்த மனிதர் பெற்றோர்களை பெற்றுக்கொண்டு பெற்றோர்கள் இருவரையோ அல்லது இருவரில் ஒருவரையோ, அத்தாவோ அம்மாவோ தாயோ தந்தையோ இருந்து அவர்களை கண்ணியப்படுத்தாமல் நோவினை செய்கிறானோ, அவர்களுக்கு செய்கின்ற உரிமைகளை செய்யாமல் அவர்களை புறக்கணிக்கிறான், அப்படிப்பட்ட மனிதன் நாசமடையட்டும் என்பதாக பத்துவா செய்தார்கள். நான் ஆமீன் கூறியதாக அந்த ஆமீனுடைய விளக்கத்திற்கு சஹாபாக்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானில் அதிகமாக தௌபாக்கள் செய்யப்பட வேண்டும். அதே போன்று பெருமானாருடைய அந்த பெயர் சொல்லப்படுகின்ற போது அதிகமான ஸலவாத்து சொல்ல வேண்டும். அதே போன்று பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். சொல்லப்பட்ட துவா செய்த மலக் அவர்கள் ரயீசுல் மலக், எல்லா மலக்குகளுடைய தலைவர் ஜிப்ரைல் அவர்கள். இப்போ அவருடைய துவா எவ்வளவு மேன்மையானது. அதே போன்று ஆமீன் சொல்லப்பட்ட நபர் நபிகள் நாயகத்துடைய பரக்கத்தான நாவின் மூலமாக அதற்கு அவர்கள் ஆமீன் என்பதாக ஏற்றுக்கொள் என்பதாக துவா செய்திருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட மூன்று விஷயத்தை கண்ணியத்தோடு நளினத்தோடு கையாளின தௌஃபீக் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.